வேண்டும் குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும் காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க நீ வர வேண்டும் குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும் காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க நீ வர வேண்டும். எப்படி போனால் போகட்டும் போடா பூமியில் இளையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா. காதல் சாங் பாருப்பா வந்து உன்னோட சேர்ந்து பாட்டை நான் மாட்டிட்டேனே. திங்கள் தந்தையாம் பெண்கள் தோழியாம் தண்ணி ஊர்வலும் வருவார் திங்கள் தந்தையாம் பெண்கள் தோழியாம் தண்ணி ஊர்வலும் வருவார் அவள் உன்னை கண்டு உயிராடல் கொண்டு உள்ளம் தன்னையே தருவார் கொடுத்தாலும் என்ன எடுத்தாலும் என்ன ஒரு நாளும் அளவு குறையாது அந்த அளவை காணாமல் ஆசை வருமோ நமதும் ஏனும் குமரி பெண்ணே உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதனால் வரவை என்ன தர வேண்டும். மனுஷனாயா என்ன ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னே அந்த பிள்ளை மேல இருக்கிற ஒரு ஆசையனால குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க வர வேண்டும் பாட்டு பாரு. போனால் போகட்டும் போனான்னு சொல்லி பாருங்க போயிருச்சுல முருதங்கார் சொன்ன மாதிரி அது போனாலும் சரியா 6 மணிக்கு ரிட்டர்ன் ஆயிடும். சரியா அந்த பிள்ளை இப்படி கெடுத்தீங்க ஏன் கெடுத்தீங்கன்னு கேட்டேன். கெடுத்தேன் நான் எப்போ கெடுத்தேன் என்ன நீங்க தானே கெடுத்தீங்க அது வேணா கேட்கவா நான் போய் அந்த பிள்ளைய கெடுத்தேன் கெடுத்தீங்க நீ 2 பேர் போதும்பா என்ன 2 பேர் அந்த புள்ள மூஞ்சியில வாக்குல சரியா அந்த புள்ள கெடுக்கிறதுக்குலாம் மூஞ்சியெல்லாம் தேவையா எப்பா இப்படிலாம் அபாண்டமா ஒரு ஆள் மேல போய் சொல்லாதீங்க முத அந்த புள்ளைய நான் பார்க்கவே இல்லை நல்லா ஆடிக்கு இருந்த ஆடத்தை நீங்க கெடுத்தீங்களா இல்லையா ஆட்டத்தை இப்படி இருந்தா கெடுக்கத்தானே சொல்லு நம்ம என்ன செய்யணும் நானும் மனிதன் தானே மனிதனுக்கு உண்டான ஆசை அதுதானே. உன் வேர்வை துளி எனக்கு பன்னீர் துளி மாதிரி ரோஸ் வாட்டர் மாதிரி போத இருக்கிற தண்ணியை கூட எடுத்து தெரிப்பேன் அடுத்து மூட்டுற தண்ணி எடுத்து தெரிப்பியா. ஹாய் 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 சொல்லிட்டேன் நானும் ரொம்ப பொறுமையா போறேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ரொம்ப அழகா இருக்கீங்க போதும் போதும் நீ அனுபவிச்ச வரைக்கும் போதும் அவர் அனுபவிச்சு ஓஞ்சிட்டேன் செல் கொடுக்காத வண்டி இனிமே அந்த வண்டியில கேட்கறது போது தப்பு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன இல்ல நீங்க வந்தமா ஓ வேலை என்னமோ பார்த்தமா இல்ல நீங்க மக்களை ரொம்ப டிஸ்டர்ப் நான் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன் நீ உன் வேலையை பார்த்துட்டு போயா. நான் என்ன பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பொம்பளை பிள்ளை தனியா நின்னா வந்து தொண 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 அப்படியே பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்ச கொடுத்துட்டு காதல எழுத்துருக்குலாம் கத்துட்டு அப்படியே ஜோலியை முடிச்சுட்டு போலாமே தெரியாது. பொம்பளை மாதிரி ஆளையெல்லாம் உள்ள விட்டுதா ஏன் தொங்குனா தொங்காட்டி என்ன நகை நட்டு இல்லைன்னா அப்படியே ஒண்ணுமே பண்ண மாட்டியே வாயா வேலை வரியா வச்சுக்க ஆள் மூச்சு பொம்பளை பிள்ளை தனியா நின்ற கூடாது அழகா இருக்க கூடாது. எனக்கு தானே வந்து பேசுறியா உனக்கு அறிவு இல்ல அக்கா நினைக்கிற பிறகு சோதனைக்கிறியா சோதனைக்கிறியா இந்த மைக்கில எடுத்து வச்சு விடுங்கிறேன். எங்கிட்ட நான் விட முடியாம உட்காந்து கிடக்கிறேன். அந்த பிள்ளை ஒரு பக்கம் நடந்து போகுது நான் ஒரு பக்கம் நடந்து போறேன். பத்தியா பங்காளி ஆசைப்படுறாரு விடாதீங்க என்ன இந்த ஆசை நிறைவேறட்டும். தொண்டை இந்த அளவுக்கு வலிக்குமே தேவையாதல எனக்கு வலிக்குது ஓட்ட சொன்னா அதை மட்டும் பாரியா ஓ பேசுறது நீ என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசியா எனக்கு வலிக்குது வலிக்க இந்த பேச்சை நிப்பாட்டுறதுக்கு நான் என்னென்ன செய்ய வேண்டியதா இருக்கு? பொறுத்தால் பூமி ஆழ்வார் பொன்னினார் கால் ஆழ்வார்னு சொல்லியிருக்காங்க. பொம்பளை பிள்ளை பொறுத்து பேசு. ரொம்ப பேசணும்னு வையே தொண்டை 2ஆ கிழிஞ்சுன்னு சொல்லிட்டேன். மணிமேகலை
தேவையில்லாம பிரச்சனை பண்ற. நீங்க தேவையில்லாம பேசக்கூடாது. ஒரு ஆம்பளையாச்சே மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த நாட்டோட தூணே வந்து யார சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? இன்றைய இளைஞர்களை ஆண்களை தான் சொல்லியிருக்காங்க. அதனால ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்க. மரியாதையை காப்பாத்திக்க. கொஞ்சம் கூட மரியாதை தவறிச்சு மணிமேகலை அப்புறம் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இத்தனை ஆண்கள் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, உன்னை மாதிரி யாராவது என்கிட்ட பேசுறாங்களா? உன்னை மாதிரி யாராவது வம்பிருக்கிறாங்களா? இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவங்க மூத்தத்தை வாங்கி குடியாம மோகன கட்டைய பாரு. இந்த நாட்டுக்கு தாய்நாடுன்னு பேர் வச்சிருக்காங்க. தாய்நாடுன்னு பேர் வச்சிருக்கிறதுனால பெண்களுக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுத்து போறேன். அதே மாதிரி உனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து போறேன். இதுதான் சாக்கு சொல்லி டீ கொடுக்குற மாதிரி அந்த அவர் இடிக்கிறது பாரு. நிறைய ஆண்கள் நீ திசை திருப்பிக்கிட்டே இருக்க. ஒழுங்கா இதை மாத்திக்க. கடவுள் கொடுத்திருக்கிறது ஒரு வாழ்க்கை. இஷ்டப்படி நம்ம இஷ்டப்படி வாழணும். இன்னொருத்தர் இஷ்டப்படி வாழக்கூடாது. எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோன்னு அப்படித்தான். என்ன புளிமுடி வச்சிருக்கேன். மரியாதையா பேசுறேன். நானும் மரியாதையா பேசுவேன். இல்லைங்க சில்லும் என்ன பண்ணாலும் சரி, சூர்யா எப்பொழுதுமே திசை மாற மாட்டா. நீ லூசுக்கிறத நானும் எவ்வளவு டெம்போவா பேசி பாக்கிறேன். பக்கத்துல இருந்து திசை திரும்ப பாக்குறியா? பேச முடியாதா? உனக்கு தான் பேச தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் பேச தெரியாதா? ஐயோ, உன்னோட வந்தனால எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது. நீ சரியான ஆம்பளை பேசியா? ஏன் பேச முடியாதா? நான் நினைச்சேன் புரட்டாசிக்கு மேல வளர்க்க ஆரம்பிச்சு மாலை ஒட்டு. நானும் போனா போது பொம்பளை பிள்ளையாச்சே ரொம்ப எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. அவங்களும் ஆசைப்படுறாங்கல்ல. ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன உன்னை பார்த்தா வியாபாரம் பண்ண வந்த மாதிரியே தெரியல, என்னை கெடுக்க வந்த மாதிரியே தெரியுது. என் பேச்ச நீ ரொம்ப கெடுக்கிறமா? நான் யாரையும் கெடுக்க மாட்டேன். எப்பொழுதுமே வாதி பிரதிவாதின்னு இருக்காங்க. என்னை பேச விட்டு நீ பேசல, என்னை பேச விடாம நீ திசை திருப்புற. சரி பேசு. அந்த மாதிரி இருக்கிற மணிமேகலை மித்த ஆட்ட மாதிரி பேசுனா பேச வேண்டியதானே. லூசு பையலாடா நீ. நான் ரொம்ப பொறுமையான ஆளு. ஏற்கனவே தம்பி யூனிட்ட காணான்னு தேடி தெரியுது. தம்பி நான் யூனிட்ட கண்டுபிடிச்சேன். தம்பி 2 யூனிட் உள்ளதானே நடக்குது. அந்த யூனிட் எடுத்து மட்டும் கட்டு 18 பட்டிக்கு கேட்கும் சத்தம். இந்த யூனிட் எடுத்து எடுத்துல 18 பட்டிக்கு இல்ல, உனக்கே கேட்காது. அப்படிலாம் இல்ல, நல்லா கேட்கும் தம்பி. செட்டை வித்துருவேன். அம்மா என்ன வியாபாரம் பண்றீங்க? நங்கு. என்னப்பா நங்கு? அவன் அவசரத்துல வந்துட்டு போறவன் இடியாப்பம். இடியாப்பம் என்னன்னு தெரியுமா? அவன் சொல்றான்னு சொல்லி நீங்களும் சொல்லி சொல்லிடுறீங்களப்பா. நாட்டை கெடுத்து ஒரு வயல் போயிட்டு என்னப்பா பின்னால நிக்கிறது ஒரு பாண்டா. அந்த பாண்டாவா? பாண்டா பயிலுக பேண்டா பயிலுக சொல்றாங்க. பாண்டா பயிலுகன்ட்டு குடுங்குறேன். மறக்கணும் மனவளே அம்மா ஓ மழையா அடிச்சு போடுமா? கூட்டத்துக்கு உட்காந்துருக்கியாக்கா? பாத்துக்க அண்ணன் பண்ற லட்சணத்தை பாத்துக்க. நானும் அண்ணன் தனியா
கொட்டும் மலை துளியாய் ரகசிய சலங்கை அசிரித்தாள். பார்வையிலே உன் பார்வையிலே உள்ளே என் மாற்றத்தை நிகழ்த்தித்தாள். ஒளி ஒளியாய் எங்கும் மின்னல் ஒளியாய் ரகசிய சலங்கை ரசித்ததையே ரசித்ததையே பேண்ட் சட்டையெல்லாம் துவைக்கணும். ஆடாள கண்டா அழகு தகப்பா வணக்கமுங்க. என்னை ஆடாம ஆட்டி வச்சு வணக்கமுங்க. ஆடாள கண்டா அழகு தகப்பா வணக்கமுங்க. என்னை ஆடாம ஆட்டி வச்சு வணக்கமுங்க. நன்றி. உங்களுடைய நடனத்தை பாராட்டி உங்களுக்காக கைதட்ட முடியாமல் உட்கார்ந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா உள்ள நம்பிராசி வேற இருக்காரு பாவம், அவரே வெளியே அனுப்பணுமா இல்லையா? மணிமேகலை சொல்லுங்க. மச்சான் ஓகேவா மச்சான்? ஓகே மச்சான். ஆமா